வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதை கோர்ட்ல நடக்குதுங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, "ஏன்பா அந்த பொண்ண அடிச்ச? தப்பு இல்லையா? உனக்கு தெரியாத பொண்ணு மேல கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. ஏன் அடிச்ச சொல்லு?" அப்படின்னு கேட்கிறாரு. அடிச்சாரு இல்லையா அந்த பொண்ண, அவர் பேச ஆரம்பிச்சாரு. சார், 23C ஸ்டாப்பிங் பஸ்ல நான் ஏறினேன் சார். டிஎம்எஸ் ஸ்டாப் வந்துச்சு. இந்த அம்மா ஏறிச்சு. பெரிய பைய எடுத்துக்கிட்டு வந்துச்சு சார். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் நின்னுச்சு. கண்டக்டர் பின்னாடி இருந்தாரு. இந்த இது தாண்டி தான் போச்சு கண்டக்டரை. ஆனா இது டிக்கெட்டே எடுக்கல. உடனே கண்டக்டர் இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இது பின்னாடியே நடந்து போனாரு. போய் அந்த கூட்டத்துல டிக்கெட்னு கேட்ட உடனே இது என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? தன்னுடைய பெரிய பைய ஜிப்பை திறந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பை இருந்துச்சு. அந்த ஜிப்பை திறந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பை இருந்துச்சு சார். அந்த பைய எடுத்து அந்த ஜிப்பை திறந்துச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன மணி பர்ஸ் சார். அதுல இருந்து காசு எடுத்துச்சுங்க சார். அதுவும் சில்லறையா எடுத்துச்சுங்க சார். அதுக்குள்ள கண்டக்டருக்கு நேரம் ஆயிடுச்சா, அவர் முன்னாடி போயிட்டாரு. கண்டக்டர் போனதை பார்த்த பொண்ணு அந்த குட்டி மணி பர்ஸை அந்த குட்டி பையிலையும் போட்டுச்சு. மறுபடியும் அந்த குட்டி பை ஜிப்பை மூடிட்டு அதை விட பெரிய பையில போட்டுச்சு. மறுபடியும் அந்த பெரிய பையில போட்டு ஜிப்பை மூடிச்சுங்க. மறுபடியும் கண்டக்டர் அந்த பொண்ணு கிட்ட வந்தாரு. டிக்கெட்னு கேட்டாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? அந்த பெரிய பையோடைய ஜிப்பை திறந்துச்சு. அது உள்ள இருந்த குட்டி பைய எடுத்துச்சு. அந்த ஜிப்பை திறந்துச்சு. அது உள்ள ஒரு பை இருந்துச்சு. அந்த ஜிப்பை திறந்துச்சு. அது உள்ள குட்டி மணி பர்ஸ் இருந்துச்சு. அதுல இருந்து சில்லறை எடுத்துச்சு சார். இவர் சொல்றதை கேட்ட ஜட்ஜிக்கு ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சான். ஏன்பா சொன்னதே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு வேற எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இவர் சொன்னாருங்களாம், திரும்ப திரும்ப இதை கேட்குற உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருதே, நான் திரும்ப நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், அதனால தான் அவளை சப்புன்னு அரைஞ்சேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். என்னங்க, உங்களுக்கு இந்த குட்டி சிரிப்பு கதை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.